Taste the Daily. சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலை பதறும் பொம்மை முதல்வர். எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்று சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலை பதறும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்றி சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார். இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறினோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா? எத்தனை காவலர்கள் கரூர் தாவேகா கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் உங்கள் காவல்துறையினரின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது. சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதிலளிக்க முடியாத நீங்கள் கரூர் டிராஜடியை எந்த லட்சணத்தில் விசாரித்து இருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பர். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லெண்ணா வழிகளையும் வேதனையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்தால் அதையும் கிண்டல் செய்யும் தோணியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சரும் மிக கேவலமாக பேசினார். 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்தில் உங்கள் அமைச்சர்கள் தெரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டியை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது. 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர் எல்லோரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரோ கருப்பு பட்டையை பார்த்து இரத்த கொதிப்பா என்று கேட்கிறார். இப்போது சொல்கிறேன், ஆம், இரத்த கொதிப்புதான். ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் இரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்தோம். இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறது. அந்த இரத்த கொதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களை இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன். ஆனால் நீங்களோ உங்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் வேர்ஷன் 2.0 போல பேசியுள்ளீர்கள். உண்மை கடும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலை பதறும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்று சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலை பதறும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்று சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார். இவரது அரசை குறை சொல்ல முடியாமல் வெளியேறினோமாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா? எத்தனை காவலர்கள் கரூர் தாவேகா கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது. சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதிலளிக்க முடியாத நீங்கள் கரூரை எந்த லட்சணத்தில் விசாரித்து இருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பர். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லெண்ணா வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்தால் அதையும் கிண்டல் செய்யும் தோணியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சரும் மிக கேவலமாக பேசினர். 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுமோ என்ற பயத்திலேயே உங்கள் அமைச்சர்கள் தெரிவதாலவோ என்னவோ கருப்பு பட்டியை கண்டால் அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது. 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் எல்லோரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரோ கருப்பு பட்டியை பார்த்து இரத்த கொதிப்பா என்று கேட்கிறார். இப்போது சொல்கிறேன், ஆம், இரத்த கொதிப்புதான். ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு சட்டை அணிந்தோம். இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறது. அந்த இரத்த கொதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன். ஆனால் நீங்களோ உங்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் வெர்ஷன் 2.0 போல பேசியுள்ளீர்கள். உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவு கொள்ளுங்கள்.
வணக்கம்.